அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மிளகா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், இந்த மிளகா செடி வந்து இந்த சின்ன பக்கெட்டில் தான் டஸ்ட்பின் இது வந்து வீணாக போயிடுச்சு, ஓட்டையாயிடுச்சு. அதனால் வந்து அதில் தான் நான் வீணாக்காமல் வந்து மண்ணை கொட்டி இதை போல் மிளகாய் செடி வச்சுருக்கேன். இந்த மிளகாய் செடி வந்து ஒரு சின்ன மிளகாய் செடி தான். அதில் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்களேன். நான் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தேன், எப்படியும் ஒரு 15 காய் இருக்குது. இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு அறுவடை பண்ணுறப்ப காட்டுறேன் பாருங்களேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லுமே வந்து நமக்கு வந்து காய் தான், இப்படி பார்க்கலவே தெரியும். இதோட வளர்ச்சிக்கு காரணம் வந்து நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து அதுக்குள்ளே உரம் அதை வந்து நம்ம பார்த்துக்கிறது தான், நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிறது தான். எப்போதுமே வந்து நம்ம வந்து செடியில் வந்து இந்த மாதிரி இலை தலை கீழே வந்து இது போல் வந்து இங்கே பாருங்கள், கிளைச்செடிலாம் இருக்கும். இந்த கிளைச்செடியெல்லாம் வந்து பிடுங்கி போட்டுடணும். கிளைச்செடியை அதிகமாக வந்து கிளைச்செடி வராமல் அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அந்த கிளைச்செடி வர ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், சத்துக்களை எல்லாத்தையும் வந்து இந்த மிளகாய் செடியை விட அந்த கிளைச்செடி தான் இழுத்துக்கும். நல்லா நம்ம இந்த மிளகாய் செடிக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்களை எல்லாத்தையும் வந்து அந்த கிளைச்செடியை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காய் காய்ச்ச ஒன்றுமே ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பறிச்சிடணும். நம்ம பறிச்சிட்டா தான் ஒரு ஷிஃப்ட்டு நம்ம பறித்தோம்னா திருப்பியும் பூ வச்சு காய் வச்சு அதுக்கப்புறம் மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இந்த மிளகாவை அப்படியே வச்சுருந்தோம்னா பறிக்க மனசும் இல்லாமல் சில பேர் அப்படியே வச்சுப்பாங்க. அதை போல் வச்சுருந்தோன்னா இந்த மிளகாவை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே ரொம்ப நாளைக்கு உட்காந்து கிடக்கலாம், அறுவடை பார்க்காமே. அதுக்கப்புறம் வந்து காய் வராது. அதனால் வந்து மிளகாவை பறிச்சிடுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு உங்களுக்கு தேவைக்குங்கிறப்போ மிளகாவை பறிச்சிடுங்க. நம்ம பறித்தா தான் புதுசாக வந்து காய் வைக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா செடியிலையுமே பெரும்பாலும் செய்ய வேண்டியது வந்து பழுத்த இலைலாம் இருக்கும். அந்த மாதிரி பழுத்த இலைலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பறித்து போட்டுருங்க. அதெல்லாம் எடுத்துடணும். பழுத்த இலைய அதெல்லாம் எடுத்துட்டா வந்து நமக்கு வந்து இந்த மிளகா கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இருக்கிற இந்த சைடில் பழுத்து வரத்தெல்லாம் எடுத்துடணும். நம்ம உங்களுக்கு வந்து இதை போல் வந்து குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நான் அடுத்த வர வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.